கண்ணாடிகள் கவனிங்க. நீங்க படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் இந்த ட்ரக் அடிக்ஷன்ங்கிறது பள்ளி லெவலில் வந்துருக்கு, அது மறுக்க முடியாது. ஆனால் நீங்க ஆசிரியர்களுக்கெல்லாம் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய வேறுபாடு இருந்தால் பிஹேவியர் சேஞ்சஸ் சொல்லுவோம். படிப்பில் நல்லா படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா படிப்பு வரும். ஹெல்த் நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறியா இருக்கும். இந்த மாதிரிலாம் எதாவது நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம தனியாக கூப்பிட்டு அந்த மாணவர்களை என்ன காரணம், ஏன் இப்படி நல்லா படிச்சுட்டு இருந்தீ, ஏன் இப்படி வந்து குறைஞ்சி மார்க் மதிப்பெண் குறைந்து விட்டது, சொல்வதில் செய்வதில் எப்படின்னு நீங்கள் முற்றி விசாரிச்சு அதுக்கான காரணத்தை தனிப்பட்ட முறையில் விசாரித்து அதுக்கான காரணத்தை கண்டுபிடித்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பழக்கத்தின் அடிமையான பெற்றோர் எடுத்து நட்பாக சொல்லி அது பெரிய ஒரு தவறு இல்லை. எந்த ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு அடிமையிட்ட நம்ம தவறான பழக்கம் கெட்டு போயிட்டா என்று ஒதுக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. நம்மளை அரவணைக்க வேண்டும். அரவணைத்து அவரோட அன்பாக பேசி அவரை